நீங்க ரெகுலரா ஃபார்முலா 1 கார் ரேஸ் பாக்குறவங்களா இருந்தா பெட்ரோனாஸ் அப்படிங்கிற பேரை கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது. 1995 ஃபார்முலா 1ல என்ட்ரான பெட்ரோனாஸ் இப்போ கன்சிக்யூட்டிவா 8 வருஷம் கன்ஸ்ட்ரக்டிவ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்காங்க மெர்சிடிஸ் பென்ஸோட சேர்ந்து. பெட்ரோனாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லூப் கம்பெனி. அவங்க காருக்கு, பைக்குக்கு, ட்ரக்ஸுக்கெல்லாம் ஆயில் மேனுஃபேக்சர் பண்றவங்க. ஃபார்முலா 1 மட்டும் இல்லாம மோட்டோ ஜிபி, டக்கார் ரேலின்னு எல்லா மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லயுமே இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. ரொம்ப பெரிய இன்டர்நேஷனல் லெவல் ரொம்ப பேர் இருக்கிற இந்த பெட்ரோனாஸ் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதுவும் டைரக்டா வரல, டிவிஎஸ் ரேசிங்கோட டைட்டில் ஸ்பான்சர்ஸா வந்திருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 1982 இருந்து டிவிஎஸ் அவங்களுடைய ரேசிங் ஜேர்னியை ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்து நிறைய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துகிட்டு நிறைய ரேஸை வின் பண்ண ஆரம்பிச்ச டிவிஎஸ் தொடர்ந்து அதுல நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. முக்கியமா ட்ராக் டு ரேஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமா ஒரு ட்ராக் பைக்கு என்னென்னலாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்றாங்களோ அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸை அப்படியே ரோடுக்கும் நம்ம கன்சியூமர்ஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்துறத ஒரு பிலாசபியா வச்சிருக்காங்க டிவிஎஸ். அப்பேற்பட்ட அந்த டிவிஎஸ் ரேசிங் ஃபேக்டரி டீமுக்கு தான் டைட்டில் ஸ்பான்சர்ஸா வந்திருக்காங்க பெட்ரோனாஸ். சோ இதனால என்ன இருக்குன்னா இப்போ டிவிஎஸ் ரேசிங் டீம் அப்படிங்கிற பேரு பெட்ரோனாஸ் டிவிஎஸ் ரேசிங் அப்படின்னு ரீபிராண்டிங் பண்ணியாச்சு. சரி, இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோனாஸ் டிவிஎஸ் ரேசிங்ல இருக்கிற எல்லா பைக்ஸ்க்குமே பிரத்யேகமான இன்ஜின் ஆயில் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம டிவிஎஸ் நிறைய ரேசஸ் இந்தியால நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் நேஷனல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரேசிங் சாம்பியன்ஷிப் ஒன்று நடத்துறாங்க. அப்புறம் இந்தியன் நேஷனல் சூப்பர் கிராஸ் சாம்பியன்ஷிப் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ரேலி சாம்பியன்ஷிப் ஒன்று நடக்குது. இது எல்லாத்துலயுமே டிவிஎஸ் ஃபேக்டரி ரேசிங் டீம் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த எல்லா டீமுக்குமே பெட்ரோனாஸ் வந்து ஆயில் கொடுப்பாங்க. பிளஸ் அவங்க தான் டைட்டில் ஸ்பான்சர்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரொம்ப பிரத்யேகமா பெட்ரோனாஸ் பிரிண்டா அப்படிங்கிற ஒரு ஆயில தான் இந்த ரேசிங் டீம் வந்து யூஸ் பண்ண போறாங்க. சரி, இவங்க கொடுக்குற ஆயில்லாம் ரேசிங் டீமுக்கு மட்டும் தானா அப்படின்னா அதுதான் கிடையாது. இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல பெட்ரோனாஸ் டிவிஎஸ் ட்ரூ 4 ரேஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பிராண்டட் ஆயில கன்சியூமர்ஸ் எல்லாருக்குமே அவைலபிளா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். இது மே 2022 இருந்து எல்லா ரீட்டைல் ஷாப்ஸ்லயும் கிடைக்கும். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால பிரபலமாயிட்டு வர்ற இந்த நேரத்துல இன்டர்நேஷனல் ரேசஸ்ல இருக்கிற பெட்ரோனாஸ் வந்து டிவிஎஸ் ரேசிங்க்கு டைட்டில் ஸ்பான்சரா வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா நாம இப்ப பார்க்கணும். பெட்ரோனாஸ் பிரிண்டால வந்து 3 வகையான ஆயில்ஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஒன்னு பெட்ரோனாஸ் பிரிண்டா F900, அது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக். அடுத்து ஸ்பிரிண்டா F700, அது வந்து செமி சிந்தட்டிக் ரேஞ்சில். மூணாவதா வந்து F300 சொல்லிட்டு இது ஹை குவாலிட்டி இன்ஜின் ஆயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா இந்தியால மட்டும் இல்லாம டிவிஎஸ் ரேசிங் உலக அளவுல போயிட்டு ரேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு கேட்டா இல்ல, நீங்க வாங்க எங்களுடைய ரேஸ் பெக் டிவிஎஸ் ரேசிங் பைக்ஸை ட்ராக்ல ஓட்டி பாருங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால அடுத்த நாளே கிளம்பி ரேஸ் ட்ராக்கு போயிருந்தோம். அங்க டிவிஎஸ் ரேசிங்கோட ரேஸ் பெக் டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 ஓட்டி பார்த்தேன். ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஸ்டாக் பைக்ஸை ட்ராக்ல ரிவ்யூக்காக ஓட்டி இருக்கோம். ஆனா ஒரு ரேஸ் பெக் பைக்கை ட்ராக்ல ஓட்டுறதுங்கிறதே ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. ஏன்னா அந்த ஒவ்வொரு பைக்குமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ட்ராக் ஓரியன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சீட்ல இருந்து ஆரம்பிச்சு த்ராட்டில் கண்ட்ரோல்ல ஆரம்பிச்சு லீனிங் ஆங்கிள், ஃபுட் ரெஸ்ட் பிளஸ் டயர்ஸ், அதுக்கப்புறம் ஏரோடைனமிக், இது எல்லாமே ஒரு ரேஸ் பைக்ல டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் ஈவன் பிக்கப் கூட நிறைய டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க நார்மலான ஸ்டாக் பைக்ல ஒரு த்ராட்டில் கொடுக்கறப்ப வர்ற பிக்கப்பை விட ரேஸ் பைக்ஸ்ல இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் பைக்கை எடுத்த உடனே ரொம்ப நார்மலா ஓகே முறுக்கிட்டு போலாம் அப்படின்னு ஒரு த்ராட்டில் லைட்டா கொடுத்த உடனே அந்த பைக் அப்படியே சீரிட்டு என்ன தள்ளிட்டு போச்சு. அப்பவே நான் ஷாக் ஆயிட்டேன். ஓகே, இந்த பைக்கை நம்ம ரொம்ப உஷாரா தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நார்மலான ஸ்டாக் பைக்ல நான் கார்னரிங் பண்ணதை விட ரேஸ் பைக்ல நான் கார்னர் பண்றதுக்கு இனிஷியலா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா என்னோட ஸ்பீடை விட, என்னோட கால்குலேஷனை விட பைக்கோட பெர்ஃபார்மன்ஸும் பைக்கோட எபிலிட்டியும் ரொம்ப அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் அந்த பைக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பைக்கு ஏற்ற இன்புட்ஸை நான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த வகையில எனக்கு ஒரு 3 to 4 laps தேவைப்பட்டது அந்த பைக்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே. இந்த மாதிரி ரேஸ் ட்ராக்ல, ரேஸ் பைக்ல நிறைய விஷயங்களை மாடிஃபை பண்ணி அதுல எது பெஸ்டா இருக்கு, எந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகும், எந்த ஃபீச்சர்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து ரெகுலரான ஸ்டாக் பைக்ல கொண்டு வருவாங்க. அப்படிதான் டிவிஎஸ் அப்பாச்சி சீரியஸ், டிவிஎஸ் என்டார்க் அப்படின்னு சொல்லி ரேசிங் டைனமிக்ஸ்ல நிறைய பைக்ஸை வந்து டிவிஎஸ் கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மார்க்கெட்ல நிறையவே சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பெட்ரோனாஸும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னுமே நிறைய டெக்னாலஜி, இன்னுமே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கும் ரேசிங்ல ஆர்வம் இருந்தா நீங்களும் இந்த மாதிரி நிறைய ரேசிங்கை கத்துக்கிட்டு ட்ராக்ல போய் ஓட்டுங்க. பப்ளிக் ரோட்ல எந்த நியூசன்ஸும் பண்ணாதீங்க. ட்ராக்ல போங்க, சேஃபா ஃபாஸ்டா ஓட்டி சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோட்டார் விகடன் யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.